ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு உங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸை குறித்த ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். ஊழியர்கள் அதை நீங்கள் பார்க்க அன்பா கேட்கிறேன். உங்களுடைய ஊழியத்திற்கு அது பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் ஏன் பாலகனாய் பிறந்தார்? Why Jesus born as a baby? அவர் மனிதனாக வந்திருக்கலாம் நேரடியாகவே. அவர் ஏன் இந்த பூமியிலே ஒரு பாலகனாய் பிறந்தார்? அதுதான் செய்தி. Why Jesus came as a baby? அவர் ஒரு மனிதனாகவே பிறந்திருக்கலாமே. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அவதார புருஷர். திடீர்னு இன்றைக்கு எங்கெங்க அவதார புருஷர் தோன்றுகிறார்கள். அங்கே அவர் தோன்றினார், இங்கே இவர் தோன்றினார். ஆனால் தேவன் இந்த பூமியிலே ஒரு பாலகனாய், ஒரு பிள்ளையாய் ஒரு பிறந்த நோக்கம் என்ன? வாசிக்கிறேன். லூக்காஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். ஆங்கிலத்துல பேபி. அடுத்த வார்த்தை, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். கவனிங்கள், ஒரு மனிதனை குறித்து பிரசித்தப்படுத்துவது இயல்பு. ஒரு மகான் அதை செய்தார், இதை செய்தார், இதை செய்தார். நீங்க அப்படித்தானே? எனக்கு அவர் என்னென்னவோ பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய மந்திர தந்திரங்கள்லாம் பண்றாங்க. அவளுக்கு தான் இன்னைக்கு சமுதாயத்துல மதிப்பு, இந்த சாமியார்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை கண்டார்கள், அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்ல, அந்த வார்த்தை கவனிங்கள், அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை, யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க அன்பா கேட்கிறேன். ஒரு மனிதனை குறித்து பேசும்போது ஆச்சரியப்பட அதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் ஒரு பிள்ளை குறித்து பேசுகிறார்கள். அது பேசுகிற பிள்ளை அல்ல. கவனிங்கள், அதுவும் அரண்மனையில பிறந்த பிள்ளை அல்ல. சாதாரண ஒரு தச்சருடைய வீட்டிலே, ஏழ்மை கோலத்திலே, ஒரு மாட்டு தொழுவத்திலே நான் சொல்ல வந்த ஒரு 5 காரியங்களை உங்களோடு சொல்ல நம்புகிறேன். ஏன் பூமியிலே ஆண்டவர் ஒரு பாலகனாய் பிறந்தார்? நம்பர் 1. நம்ம ஒருவேளை மனிதனாய் பிறந்திருந்தால் ஏரோது அவரை கொலை செய்திருப்பான், கட்டாயம். ஆனால் அந்த பிள்ளை கொலை செய்ய அவன் விரும்பினாலும் பிள்ளை கொலை செய்ய முடியல. ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். முதலாவது, ஏன் ஆண்டவர் பாலனாய் பிறந்தார்? அதாவது தன்னுடைய மனுஷீகத்தை வெளிப்படுத்த. நீ நினைக்கலாம், மனிதனாய் பிறந்திருந்தாலே மனுஷீகத்தை வெளிப்படுத்த முடியும். என்னுடைய குறிப்பு என்னவென்றால், டு மேக்னிஃபை த ஹியூமனிட்டி. அதாவது அன்பானவர்களே, மாமிசத்தில் பிறந்தார், மாமிசத்திலே வெளிப்பட்டார். மாமிசமாய் பிறந்தார், மாமிசத்தில் வெளிப்பட்டார். கவனிக்க அன்பா கேட்கிறேன். மாமிசத்தில் பிறந்தார், மாமிசமானார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம். மேட் இன் த ஃபிளஷ், மாமிசமானார். இரண்டாவது, மேட் வேற, மேனிஃபெஸ்ட் வேற. He was made and then he manifested. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுமே மனிதனாய் பிறந்த பூமியிலே தவிக்கிறான். பாடுகள், போராட்டம், சஞ்சலம். எல்லாரும் சொல்லுவது, ஏன் பிறந்தாய் மகனே, நீ ஏன் பிறந்தாய்? நான் ஏன் பிறந்தேன்? எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை. யோபு சொன்னான், நான் பிறவாதிருந்தா நலமாயிருக்குமே. எல்லாருக்கும் அந்த கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? அடிக்கிறது பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன நீ என்ன பெத்த? கவனிங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்த நோக்கம் என்னவென்றால், அன்பர்களே, மனித வாழ்க்கை மேன்மையானது, மனித வாழ்க்கை உயர்வானது, மனித வாழ்க்கை அன்பர்களுடைய அர்த்தம் உள்ளது. புரியும், டு மேக்னிஃபை. மனித வாழ்க்கை அன்பானவர்களை நினைக்குவது போல எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் இந்த வாழ்க்கை? சலிப்பு, சஞ்சலம், வேதனை, பாடுகள். ஆனா தேவன் பாலகனாய் பிறந்தது என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது அதை நான் சொல்ல விரும்புகிறேன். டு மேக்னிஃபை. அது எவ்வளவு பெரிதானது, எவ்வளவு மகத்துவமானது. இன்றைக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியவில்லை. எனவேதான் அந்த அர்த்தம் புரியாததான் நான் ஏன் பிறந்தேன். எல்லாரும் கேட்கிற கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? இல்லை, உங்களை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை, மகிமையான காரியங்களை, திரும்ப சொல்லுகிறேன் அந்த வார்த்தை, மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களை போல இரத்தத்தை மாம்ச உடையவரானார். என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த வாழ்க்கை பெரிது, இந்த நோக்கம் பெரிது, இந்த லட்சியம் பெரிது. என் வார்த்தைகள் டு மேக்னிஃபை. மனிதன் எவ்வளவு பெரியவன் நீ அநேகர் நினைக்கிறதில்லை. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவதூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினார். அவர் பாலகனாய் பிறந்ததே மனிதனுடைய அந்த பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது எல்லாமே மனிதனுடைய அந்த மேன்மை வெளிப்படுத்த. நிறைய பேருக்கு புரியல. அது அந்த உண்மை புரிந்திருந்தால் இன்றைக்கு அபாஷனே இருக்காது. ரொம்ப பேருக்கு புரியல. எவரி சைல்ட் ஹஸ் a great plan of God. ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு பெரிய நோக்கத்திற்கு என்று படைக்கப்பட்டது. நினைக்கலாம் ஒருவேளை பெற்றோர், இல்லை, இட்ஸ் a God's plan. God wants to magnify through your children, through babies. பாலகர் வாயினாலே அவர் மகிமைப்படுகிறவர் என்கிற கருத்து. எனவேதான் என்னோட முதல் குறிப்பு, அன்பானவர்களே, ஹியூமனிட்டி. மனிதனுடைய வாழ்க்கையின் தரத்தை அவர் உயர்த்தத்தான் பாலகனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்திருக்கலாம், ஒரு அடல்ட்டா, ஒரு வாலிபனா பிறந்திருக்கலாம். இந்த பூமியில இன்கார்னேட்டட், அவதாரம் எடுத்திருக்கலாம். இவ்வளவு சொல்றாங்க அவதார புருஷர்கள். அவர் அப்படி அல்ல. கவனிங்கள், அவர் இந்த பாலகனாய் பிறந்த நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயரமானது. எனவேதான் அவர்
தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தன் கடமைகளை செய்தார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, டு சிக்னிஃபை த ஹியூமிலிட்டி. ஏன் பாலனாய் பிறந்தார் என்றால், அன்பானுளே, அதாவது ஒரு தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தாழ்மை கற்றுக் கொடுக்கத்தான் அவர் பாலனாய் பிறந்தார். தாழ்மை கற்றுக் கொடுக்க. இன்னைக்கு பிள்ளைக்கு இருக்கிற தாழ்மை இந்த வாலிப பசங்களுக்கு இல்லையே. ஒரு குழந்தைக்கு இருக்க தாழ்மை இல்லை. அந்த அந்த குழந்தைக்கு ஏழை பணக்காரன் தெரியாது. யாரை பார்த்தாலும் சிரிக்குது, யார் கூப்பிட்டாலும் போகுது, யார்கிட்டையும் பழகுது. தட் இஸ் பிகாஸ் தே ஆர் பேபிஸ். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, தேவன் பூமியிலே பாலகனாய் பிறந்தது, மனிதனாய் பிறந்த ஒரு தாழ்மை அவசியம் என்பதற்காக. அது கள்ளங்கபடம் இல்லாதது. அதற்கு இன்னைக்கு பாருங்க, இந்த உறவுகளுக்கு எல்லாம் இந்த உறவுகளே இன்னைக்கு பணத்தை மையமாய் கொண்டது. உறவுகளே பணத்தை மையமாய் கொண்டது. பானையில சோறு இருந்தா பூனைகள்லாம் வரும். ஆனா பிள்ளைக்கு அப்படி கிடையாது. அது சோறு இல்லைன்னா கூட அன்பானவர்களே அது அதை விட்டு வெளியே போகாது. சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், சப்மிஷன் டு த பேரண்ட்ஸ். திரும்ப சொல்லுங்க, ஏன் பாலனாய் பிறந்தார்? ஒரு பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவே ஒரு பாலனாய் பிறந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, நீ கிறிஸ்து குடும்பத்துல அம்மா அப்பா கீழ்ப்படியதே இல்லை. பிள்ளைகள் எடுத்து பேசுறது, கசைக்கு பிழிறது அம்மா அப்பாவை. பல முறை சொல்லியிருக்கிறேன். ஏழையான ஒரு தாய், விதவை தாய், கசைக்கு பிழிந்து உடை அலங்காரம், சிகை அலங்காரம், அந்த மொபைல் போன். Why Jesus born as a baby? To teach the submission. கவனிங்க, அதாவது பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கத்தான் பாலகனாய் பிறந்தார். முதலாவது சொன்ன இந்த ஹியூமனிட்டி, மனிதனாய் பிறப்பது எவ்வளவு பெரிய மேன்மை, வளர்ந்து. இரண்டாவது தாழ்மை. இரண்டாவது, ஏன் அவர் பாலனாய் பிறந்தார் என்றால், ரெண்டு காரணம் சொல்ல நம்புறேன். டு சப்மிஷன் அண்ட் ஆல்சோ சரண்டர். வாழ்வின் எல்லா நிலைகளும் தன்னை அர்ப்பணிக்க. கவனிங்க, இந்த வாலிய பையன்களுக்கு முரட்டாட்டம் இருக்கும் நிறைய. they don't surrender. நம்ம ஒண்ணு சொன்னா ஒண்ணு சொல்லுவான். பிள்ளைகள் கூட எல்லாருமே, ஆண்கள் பெண்கள். ஒரு சின்ன பிள்ளை இன்னைக்கு அடக்க முடியலையே. ஒரு 2 வயசு பையன் அடக்க முடியல, ஒரு 3 வயசு பிள்ளை அடக்க முடியல. அடம் பிடித்து அவன் அதுதான் வேணும் அதுதான் வேணும், விக்கி அழறது. அந்த மொபைல் பார்த்ததான் சாப்பிடுறான், அந்த மொபைல் பார்த்ததான் அவன் தூங்குறான். ஆனா பாலகருக்கு அப்படி அல்ல. இந்த பேபி, நான் சொல்றது பேபி, நாட் எ கேர்ள், பேபி. அந்த கருத்து என்னவென்றால் டு சரண்டர். கவனிங்க, அந்த பிள்ளை, அந்த குழந்தை அம்மா எங்க போறாங்களோ அப்படியே பின்பற்றி போகும். அம்மா எங்க போறாங்களோ, சமையலுக்கு போனா சமையல் ரூமுக்கு போகும். நீங்க சில பிள்ளைகளை வீட்டுல அதெல்லாம் கயிறு போட்டு கட்டுறாங்க. அம்மா எங்கெல்லாம் போதும். நான் சொல்ல அந்த வார்த்தை, அதாவது தன் தாயை பின்பற்றுகிற பிள்ளைகள் விடாது. ஒரு நிமிஷம் கூட தாயை விட்டு பிரியாது. தேவன் சொல்கிறார், நீ பிரியக்கூடாது என்பதற்காகவே பூமியில பிறந்தேன். தேவனை விட்டு, உறவுகளை விட்டு. யோசித்து பாருங்களேன், அப்பா இல்லாம 2 நாள் பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா அம்மா இல்லாம பிள்ளைகள் இருக்க முடியாது. சில பிள்ளைகள் அப்படி இருக்கலாம், அது 1000த்துல ஒருத்தர் தான். அது அந்த எதற்காக பாலகனாய் பிறந்தார்னு சொன்னால், you have to surrender, not only surrender, you have to submit. Surrender to the parents, submission to the path. அந்த போகிற பாதைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அது அந்த பிள்ளை முரட்டால் பிடிக்கிறது. நீ பாருங்களேன், பிள்ளைகளை கொஞ்சம் வளர்ந்த உடனே சபைக்கு வாடா, வரமாட்டேன். எத்தனையோ பேர் சொல்றாங்க, வேதனையா இருக்கு. நான் கூப்பிட்டு பார்த்தேங்க, வரமாட்டேன்றான். அவன் 4வது தான் படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஆனா வரமாட்டேன், அடம் பிடிக்கிறான். ஆனா பிள்ளை இந்த குழந்தை போற அப்படி அல்ல. wherever the mother goes. ஆண்டவர் பாலனாய் பிறந்து தெரியுமே, நோக்கம் என்னவென்றால் டு சரண்டர் அண்ட் சப்மிஷன். கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கத்தான் அவர் பாலகனாய் பிறந்தார். இரண்டாவது, தன் தாய் போகும் பாதையை பின்பற்ற. தாய் தகப்பன் ரெண்டுமே. யோசித்து பாருங்களேன், அந்த தாயை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த தாயை பார்த்த உடனே அப்படியே அந்த முகங்கள்லாம் விரிகிறது, அது மலர்கிறது.
அந்த தாய்க்கு, அந்த தாய் எங்க ஒரு ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விட்டா அந்த பிள்ளை நிக்க மாட்டேங்குது, வேற யார்ட்டையும் போறது இல்லை அந்த பிள்ளை. தட் ஷோஸ், அதாவது அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த தெளிவு. ரெண்டாவது குறிப்பு ஹியூமிலிட்டி. நம்பர் 1 ஹியூமனிட்டி, அடுத்து ஹியூமிலிட்டி, அந்த தாழ்மை. அதுக்கு ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், இட்ஸ் a எக்ஸாம்பிள் ஆஃப் த ஹோலினஸ். அந்த பிள்ளை கிட்ட கள்ளங்கபடமே கிடையாது, பாவம் கிடையாது. ஏன் பாலனாய் பிறந்தார் என்று சொன்னால், அதாவது எப்படி பசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் பாலகனாய் பிறந்தார். டு பி an எக்ஸாம்பிள், இப்படி பசுத்தம் வாழணும். அந்த பிள்ளைக்கு பாவமே இல்லையே, அந்த பிள்ளைக்கு பாவமே கிடையாது, அந்த பிள்ளைக்கு பாவம் என்ன தெரியாது. அந்த நான் சொல்லுகிறது வளர்ந்த பிள்ளை இல்ல, பால் கொடுக்கிற பிள்ளைகள். அதுவும் இப்போ மொபைல் கேட்குது. ஆனா கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த பால் என்ற வார்த்தை பியூரிட்டி. பியூரிட்டி பலனாய் பிறந்தது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில், அது இன்னொரு விஷயம். ஆனால் பாலனாய் பிறந்தது டு பி பியூர். அந்த பிள்ளையின் உள்ளத்துல கள்ளங்கவடமே கிடையாது. அதை பாருங்களேன், அது யாரை பார்த்தாலும் சிரிக்குது, யாரை பார்த்தாலும் கரங்களை உயர்த்துது, யாரை பார்த்தா கையாட்டுது. ஆனா இன்னைக்கு மனுஷன் அப்படி இல்லை. அடுத்த நம்ம முகத்தை திருப்பிக்கிறாங்க. திருச்சபைக்கு போகிற அநேகர், ஏன் ஊழியர்கள் கூட, அவரோடு இவர் பேசுவதில்லை, இவரோடு அவர் பேசுவதில்லை. ஆனா ஐக்கியம், அது அவர் ஒரு ஐக்கியத்துக்கு போறாரு, ஆனா பேசுறதில்லை. அது காரணம் என்னவென்றால், there is no purity. அங்க ஒரு மாய்மாலம். ஆனா பிள்ளைகிட்ட மாய்மாலம் கிடையாது, அது மாய்மாலம் பண்ற கிடையாது. நம்ம தந்தா அவங்கள பார்த்து சிரிப்போம், தரவிட்டா முகத்தை திருப்பிப்போம். அந்த பிள்ளை அப்படி இல்லை. யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை, யாரை பார்த்தாலும் அதுக்கு ஒரு புன்னகை பூக்கிறது. இன்னைக்கு அப்படி இல்லையே. மாமியாரை பார்த்தா மருமகளுக்கு பிடிக்கல, மருமகளை பார்த்தா மாமியாருக்கு பிடிக்கல. சில குடும்பங்களை கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல, மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கே பெற்றோர் பிடிக்கல, பெற்றோர் பிடிக்கல. நண்பர் சொல்றதை கேட்கிறாங்க, ஆனா பெற்றோர் சொல்றதை கேட்கறதில்ல. The reason why Jesus born as a baby, to show the holiness. இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும். அது அடம் பிடிக்காது அந்த பிள்ளை. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் அடம் பிடிக்குது. ட்ரெஸ்ஸுக்கு அடம் பிடிக்குது, எல்லாத்துக்கும் முடி வெட்டுறது கூட அடம் பிடிக்கிறான். இப்படிதான் வெட்டணுன்றான் அவன். அந்த பிள்ளைக்கு அப்படி கிடையாது. நீ எப்படி மொட்டை அடிச்சா கூட அது பிள்ளை அமைதியா இருக்கும். நான் சொல்ல வந்த மூன்றாவது கருத்து ஹோலினஸ். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், there is a hope. அந்த பிள்ளையினால ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு பிள்ளை பிறகுது, பேர் சொல்லும் பிள்ளை. நமக்கு பிறகு நம்ம சந்ததி வளரும், நம்முடைய சந்ததி வாழும். there is a hope. பாலனை ஏன் பிறந்தார்னா, அன்பானவர்களே கவனிங்கள், பாலனை ஏன் பிறந்தார்? மகிழ்ச்சி தர, நம்பிக்கை தர. அந்த பிள்ளை இருந்தால் நம்பிக்கை தானே, ஒரு சந்தோஷம் தானே, ஒரு பூரிப்பு தானே. 4 பேர் கேட்கிறாங்க, பிள்ளையே இல்லையா, குழந்தை இல்லையா? கவனிங்க, அந்த குழந்தை, அந்த பிள்ளை என்பது இட் ஸ்பீக்ஸ் த ஹோப், ஒரு நம்பிக்கை. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதாவது இவ்வளவு கடன் வாங்கி உயர்ந்த பள்ளியில படிக்க வைக்கிறோம், நம்மளுடைய சக்திக்கு மிஞ்சின பள்ளியில படிக்க வைக்கிறோம். ஒரு நம்பிக்கை, எதுவாக என்னை காப்பாத்துவான். எனக்கு அது அநேகருக்கு நடக்குதா இல்லையா கேள்விக்குறி. முதியோர் அப்படி இருந்தால் முதியோர்ல எனக்கு தேவையே இல்லையே. ஆனா நார்மலி there's a hope for the baby. அந்த பிள்ளை இருக்கக்கூடிய ஏன் அந்த பிள்ளைன்னா ஒரு நம்பிக்கை. அந்த பிள்ளையின் மூலமா என்னை வளர்க்கும், என்னை ஆளாக்கும். அநேக பிள்ளைகளை பார்க்க, அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன், பிள்ளைகளால பெற்றோர்கள். இதைத்தான் அவர் சொன்னார், இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோட என கேட்ட தாய். அது ஒண்ணு இருக்குது, ஹோப் இருக்குது. ஹோப், அந்த ஹோப் என்னன்னா, என் பிள்ளை ஒரு நாள் வளருவான், வாழ்வான், உயர்நிலைக்கு வருவான், ஊழியம் செய்வான், தேசத்தை அரசாளுவான். There is a hope. That's why Jesus born as a baby. இதுக்கு என்று சொன்னார், அன்பானவர்களே, ஒரு நம்பிக்கை. நான் எப்படி சொன்ன நம்பிக்கை. இந்த நாளிலே நம்பிக்கை இல்லாத இருக்க உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கடைசியாக சொல்ல முடிக்கிற போறேன், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஹார்ட் ஏக். ஏன் பாலனாய் பிறந்தாருன்னா, கவனிங்க, அந்த பிள்ளையை வளர்ப்பது எவ்வளவு சிரமம் இருக்குது தெரியுங்களா? பெரியவங்கள் இல்லை, பிள்ளைகளை வளர்ப்பது, வியாதி, அடிக்கடி பலவீனங்கள்,
சின்ன சின்ன காரியங்களை கூட உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் நினைக்கிறேன். ஆனா அந்த நாட்களில் பிள்ளைகள் வளர்த்தது வேற, இப்ப பிள்ளை வளர்ச்சி எப்ப பார்த்தாலும் வியாதி, வறுமை, வியாதி வியாதி பலவீனங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, என் பிள்ளையா பிறந்தாருன்னா பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இதுதான் பிள்ளை, இந்த பிள்ளை கட்டாயம் உண்டு. இன்னைக்கு பாருங்க, அதாவது பெரியவளுக்கு இருக்கிற மருத்துவரை விட இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகம். இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாத வியாதிகள், பலவீனங்கள். நான் சொல்லுவது கருத்து என்னவென்றால், சஃபரிங், பிள்ளை அதாவது கட்டாயம் உண்டு. அதை சொல்லத்தான் பூமியிலே அவர் பாலகனாய் பிறந்தார். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஸ்வோர்ட் அண்ட் சஃபரிங், வேதனைகள் உண்டு. எத்தனையோ தாய்மார்கள் மணிக்கணக்கு பாருங்க, இந்த பிள்ளை வளர்ப்பது எவ்வளவு கடினம். ஒரு ரெண்டு மூணாவது பர்த்டே கொண்டாடுறதே எவ்வளவு பெரிய பாடு. இந்த தேசத்துல அதிகமாக குழந்தை மரணங்கள் ஏராளம் இன்னைக்கு. தேவன் ஏன் பாலகனாய் பிறந்தார் என்றால், பாடுகள் உண்டு. பெற்றோர்கள் சொல்லத்தான், போராட்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. கடைசியா நான் ஒன்று சொன்னேன், நம்பிக்கை உண்டு. இதையெல்லாம் வரிசைப்படுத்துகிறேன். Why Jesus born as a baby? To prove the humanity. இரண்டாவது, to prove the humility, to prove the holiness, to prove the hope. கடைசியாக இது விரும்பப்படாது, there is a heartache. அதாவது பல நேரங்களில் அன்பாருடைய பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளால் சில வேதனைகள் உண்டு. அந்த வியாதிகள் வரும்போது சைக்கு தூக்கம் இல்லை. தேவன் சொன்னார், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் உன்னை நான் பாதுகாக்க விரும்புகிறேன். இது பாதுகாக்கும் பிள்ளை, பராமரிக்கும் பிள்ளை, நம்பிக்கை தரும் பிள்ளை, தாழ்மையின் பிள்ளை, வாழ்க்கை எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளை. இந்த பிள்ளை அன்பான பிள்ளையா ஒரு காலத்துல பிள்ளை, அந்த பிள்ளை வளர்ந்தது, அந்த பிள்ளை வளர்ந்தது. வாசம் அப்படிதான் சொல்லுது, லூக்கா 2:20. அந்த பிள்ளையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே போனார்கள். நாளில அந்த பிள்ளைக்கு தெரியுமா, அந்த பிள்ளையை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி, அந்த பிள்ளையை பார்த்த ஒரு ஆனந்தம், அந்த பிள்ளையை பார்த்தாலே மனக்கவலைகள் தீருது. இவனுக்கு இத்தனை இல்லையா, குழலினிதி ஆழினிதி என்பார் தம்மக்கள் மணலை சொல் கேளாதார். அந்த பிள்ளை பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தரத்தான் பாலகனாய் பிறந்தார், நம்பிக்கை தர பாலகனாய் பிறந்தார், பசுத்தத்தை தர பாலகனாய் பிறந்தார், மனித வாழ்க்கை எவ்வளவு பெரிது என்று சொல்லிக் கொடுக்க பாலகனாய் பிறந்தார். இல்லைன்னா ஒரு பெரிய ராஜாவை பிறந்திருக்கலாம், ஒரு வாலிபனா பிறந்திருக்கலாம். ஈஸி. தேவனுக்கு அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை. யாரும் என்ன அவதாரம் எடுக்கிறாங்களே, படிக்கிறோம் இல்லையா, அந்த அவதாரம் இந்த அவதாரம். இவர் அப்படியாக இல்லை, பாலகனாய் பிறந்தது. திரும்ப சொல்லுகிறேன், டு ஷோ த ஹியூமனிட்டி. வாழ்க்கை பெரிது. இரண்டாவது தாழ்மை, மூன்றாவது பரிசுத்தம், அங்க நம்பிக்கை, எல்லாமே ஆக்சுவலா வரும். ஹியூமனிட்டி, ஹியூமிலிட்டி, ஹோலினஸ், ஹோப். கடைசியாக there are some heartaches. கடினமான நேரங்கள் உண்டு. எங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்கு. சில நேரங்கள் அந்த பலவீனங்கள் வரும்போது தூங்க முடியல. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, இதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து அதை கடந்து போகவும் செய்கிறார், அதை வளரவும் செய்கிறார். The reason why Jesus born, நம்பிக்கை தர, பாடுகளிலிருந்து உன்னை விடுவிக்க. இரண்டாவது, உனக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை எவ்வளவு பெரிது என்பதை உனக்கு போதிக்க. எனவே இந்த பாலகன் உடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை தருவாராக, மகிழ்ச்சியை தருவாராக, நீதியை உண்டாக்குவாராக. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். அந்த வார்த்தையை, இந்த பிள்ளையை கண்ட உடனே தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே திரும்பி போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள், அதுக்காக பிள்ளையார்கள் சொல்ல விரும்பல, இந்த பிள்ளை உன் வாழ்க்கையிலே ஒரு துதியையும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு களிப்பையும் ஒரு நம்பிக்கையும் தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. The reason why you born as a baby, பாலகனாய் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லிக் கொடுக்க. இரண்டாவது ஹம்பிள்னஸ், தாழ்மை சொல்லிக் கொடுக்க. ஹோலினஸ், ஹோப், நம்பிக்கை சொல்லிக் கொடுக்க. பூமியிலே மனிதனாய் பாலகனாய் பிறந்தீர்.
ஒரு நாளும் அந்த கிறிஸ்துமஸ் பாலகன் இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பேரானந்தத்தையும் தருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் உள்ளத்திலே மாய்மாலம் இல்லை, வஞ்சனை இல்லை, அந்த முரட்டு தன்மை இல்லை. நாங்கள் அப்படியே அந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, மாய்மாலம் இல்லாத ஆண்டவரே ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கரத்தினாலே எங்களை மூடும் நன்மைகளா நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் பாலகர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பரிசுத்தத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செய்திகளை யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க. ஃபேஸ்புக்ல நீங்கள் ஓப்பன் டோர் சர்ச்சின் போட்டா வரும், யூடியூப்ல ஸ்டீஃபன் தேவகுமார் போட்டா வரும். கேளுங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.